திருமால் சலந்தரனை கொன்ற சக்கரப்படையை பெறுவதற்காக திருவிழிமிழலை சென்று நீராடி திருநீரும் ருத்ராஜம் புனைந்து 1000 தாமரை மலர்களால் நாள்தோறும் சிவபெருமானை அர்ச்சித்து வந்தார். ஒரு நாள் அவர் அன்பினை உலகுக்கு எடுத்துக்காட்ட சிவபெருமான் அந்த 1000 மலரில் ஒன்றை மறைத்து விட்டார். உடனே திருமால் யோசித்தார் இல்லை, வாளா மந்திரம் கூறினாரும் இல்லை. தமது ஒரு கண்ணை தோண்டி எடுத்து இறைவருக்கு அன்புடன் அர்ச்சித்து வழிபட்டார். அவருடைய அன்புக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வெளிப்பட்டு கண்ணை மலராக அர்ச்சித்தபடியால் அவருக்கு கண்ணன் என்ற நாமத்தை வழங்கி சக்கரத்தையும் அருளினார். கண்ணப்பரை பார்ப்போம்.